அனைவருக்கும் வணக்கம். இனிய மாலை வணக்கம். இப்போ நம்ம வரிசையில் ஒரு ப்ராடக்ட் எடுத்துட்டு வந்துருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறது இன்டாக்டும் பயோலாரிசைடும் பார்க்க போகிறோம். இன்று ஒரு தகவல், இன்னைக்கு உலக சாக்லேட் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. சரி, ப்ராடக்ட் போகலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இன்டாக்ட். ஏற்கனவே எனக்கு சொன்னதான் திருப்பி நம்ம இப்போ சொல்கிறோம். இன்டாக்ட்ங்கிறது வந்து ஒரு பூச்சி வெரைட்டி. ஆக்சுவலாக இது சொல்ல போனோம், இது வந்து முழுக்க முழுக்க மூலிகையிலிருந்து எடுக்கிறது தான். இது மூலிகை பூஸ்டர்னு சொல்ல முடியும். இது வந்து 3 இயர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். 1/4 லிட்டர் வந்து 1500 சொல்றாங்க, வித்துட்டு இருக்கோம் நம்ம. அதுல இருந்து நம்ம டிஸ்கவுண்ட் பிரகாரம் கொடுத்துக்கலாம். இது எப்படி நம்ம இதுல என்னென்ன கலந்துருக்கு, எப்படி எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி விரிவா பார்ப்போம். இதுல வந்து கசப்பு, துவர்ப்பு, எரிச்சல், ஒட்டும்பால், வாசனை திரையும் இது எல்லாம் கலந்துருக்கு. கசப்புல என்னென்ன இருக்கு, இதுல கண்டென்ட் என்னென்ன கலந்துருக்குன்னா வேம்பு, எருக்கம், வல்லார. இந்த துவர்ப்புல வந்து தும்பை, ஊமத்தை, ஆடுதல். எரிச்சல்ல வந்து நொச்சி, துளசி, பச்சை மிளகா, பூண்டு. ஒட்டும்பால்ல வந்து பொன்னரளி, பாலை. வாசனையை பொறுத்தவரைக்கும் கற்பூரவல்லி, புங்க இலை. இது எல்லா கண்டென்ட்டும் சேர்ந்ததுதான் வந்து இன்டாக்ட். இப்ப பூச்சி வெரைட்டின்னு தான் நம்ம இதுக்கு பேரு. பூச்சி கொல்லி கிடையாது. ஆக்சுவலா வருமுன் காப்போங்கிறதான் இதோட வேலையை. இப்ப நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் கிராப்புக்கெல்லாம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிராப்பு கீழே கொடுப்போம், அடுத்த செட்டு ஸ்டிம்ரிச்சு, அடுத்து என்பிகே கொடுப்போம், மேல ஸ்டிம்ரிச்சு ஸ்ப்ரே பண்ணுவோம். அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா இன்டாக்டா மேல ஸ்ப்ரே பண்ணிடணும். பூச்சி வந்தாதான் அடிக்கணும் இல்லை, இதை முன்கூட்டியே நீங்க அடிச்சிடணும். அடிச்சிட்டீங்கன்னா வர்றதை தடுத்துடலாம். வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இது அடிக்கணும், அடுத்து வந்து ஆன்டிவைரல், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துட்டு இது வருமுன் காப்போங்கிற மாதிரி கொடுத்தீங்கனாலே இந்த இந்த இன்டாக்டோட வாடைய கெட்ட பூச்சிகளுக்கு சுத்தம் உள்ள வரும். என்ன காரணம் அப்படின்னா வந்து மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தும் உள்ளுக்குள்ள வந்து. நல்ல பூச்சிகளுக்கு பிடிச்ச வாடைங்கிறதுனால இது உள்ள வந்து மகரந்த சேர்க்கையை அதிகப்படுத்தி கொடுக்கும் அந்த தாவரத்துக்கு. அப்போ வந்து அது ஒரு நல்ல விஷயம் தான் செய்யுது. கெட்ட பூச்சிகள் உள்ள இருக்காது, நல்ல பூச்சிகள் வந்து வேலை செய்யும் போது எந்த ஒரு கிராப்பா இருந்தாலும் அதுக்கு தேவையானதை இது கொடுக்குங்கிறப்ப அது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம சொல்ல முடியும். இதுல இன்னொரு என்ன பெருசா எடுத்துங்கன்னா, சுற்றுச்சூழலாம் பாதிக்காது. இந்த ப்ராடக்ட் அடிக்கும்போது எக்கோ சிஸ்டம் பாதிக்காதுன்னு சொல்லுவோம், எக்கனாமி. அப்போ வந்து ஒரு பூச்சி மருந்து அடிக்கிறீங்க, ஒரு கெமிக்கல் அடிக்கும் போது பூச்சி போகும், திரும்பி ரிட்டர்ன் தான் வரும். ஆனா இது அடிக்கும் போது பக்கத்து தோட்டத்தையும் பாதிக்காது, நம்ம தோட்டத்துக்கும் பிரச்சனை வராது. அந்த மாதிரி இன்னும் வந்து இது வந்து ஓவிட் சைட் டெக்னாலஜி மூலமா தயார் பண்றாங்க. அதாவது எக்ஸ்ட்ராக்ட் சாறு மூலமா அது வந்து இலையில பட்டவன அந்த இலை நல்லா அந்த வாடைக்கே அந்த உடனே அந்த வேலை சரியா வர மாதிரி கொண்டு வரும். ஒண்ணு, இது தேனீக்களோட பாலினேஷன், மகரந்த சேர்க்கை அதிகப்படுத்தி கொடுக்கும். தேனீகள் தேடி வரும் இந்த வாடைக்கு உங்களுக்கு வந்து. இது ரூட் ஃபீடிங்லையும் கொடுக்கலாம், இலையிலையும் ஸ்ப்ரே பண்ணலாம். ரூட்டு கீழேயும் கொடுக்கலாம், ஆனா காஸ்ட் வைஸ் அதிகமாகும் கீழே கொடுக்கணும் ரூட் ஃபீடிங்ல. அதுக்கு மேல இலையில ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா அதுக்கு ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு. இந்த ப்ராடக்ட் நம்ம ரெகுலரா கொடுத்துறப்ப மோஸ்ட்லி ஒரு 60% 60 to 70% வந்து பூச்சி வரதையை தடுத்துடலாம். நல்ல பூச்சி மட்டும் வேலை செய்யும். அப்ப கெட்டதுக்கான வழியே கொடுக்க தேவையில்லை. அப்ப நம்ம எந்த கிராப் கொடுக்கும்போது முன்னெச்சரிக்கையா செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. நம்மளுக்கு கருந்துளசி வாடை அடிக்கும் கையில எல்லாம் கொடுக்கும்போது நல்ல கமகமான வாடை, நல்லா பளிச்சுன்னு. ரொம்ப பிரச்சனை இருக்கு, இலையில வைரஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ரேப்பப்பும் இது சேர்த்து கொடுங்க, இல்ல ஸ்டிம்ரிச்சு இதையும் சேர்த்து கொடுங்க. அருமையான ப்ராடக்ட். ரேப்பப்பும் இதுவும் கொடுக்கும்போது சுத்தமா கறி இலை வர கீழே விழுக ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து புது தலை தான் துளிர் விட ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நீங்க ஸ்டிம்ரிச்சு கொடுக்கணும், பயந்துடக்கூடாது. 1-2 தடவை நீங்க செஞ்சவங்க மட்டும் கொடுங்க, இல்லாட்டி ஸ்டிம்ரிச்சும் இன்டாக்டும் சேர்த்து கொடுங்க. புதுசா பழகி கொடுக்குறவங்க வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி. ஏன்னா வெயிலோட தாக்கம் இன்னைக்கு அதிகமா இருக்கு. மழை பெஞ்சா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வெயில் தாக்கத்துல சுத்தமா கறி இலை பூரா விழுக ஆரம்பிச்சிடும். அப்ப விவசாயம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடும். அதனால வந்து இதை கரெக்டா யூஸ் பண்ணுங்க. பக்காவான ப்ராடக்ட் இன்டாக்ட் பூச்சி வெரைட்டி. ஓகேங்களா? இதுக்கு அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது பயோலாரிசைட். நேற்று வந்து 2 நாள் நேற்றுக்கு மறுநாள் வந்து பயோ ஆன்டிவைரல் பார்த்தோம். இன்னைக்கு பயோலாரிசைட் பார்ப்போம். பயோலாரிசைடும் இது வரைக்கும் யாரும் டீப்பா இருந்தா இப்ப சொல்லுவாங்க. இது வந்து இயற்கையான மூலிகை எண்ணெய் சாறுல இருந்து உருவாக்குறது. இயற்கையான மூலிகைகள் எண்ணெய் சாறுல இருந்து உருவாக்குறது தான் இந்த பயோலாரிசைட் ஆகும். இது வந்து உயிர் பூச்சிக்கொல்லியாகும், இயற்கை புகைப்பொருளாகவும் செயல்படுது. பூச்சியை கொல்லுது, ரைட்டு. புகைப்பொருள் என்ன அர்த்தம்? இது மேல இலையில ஸ்ப்ரே பண்ணும்போது அதுல இருக்க ஒரு புகைங்கிறது எப்படி, ஒரு சிகரெட் அடிக்கிறோம், அந்த சிகரெட்ல புகை போறது பக்கத்துல இருக்கவங்களுக்கு சேராது. அது மாதிரி இது அடிக்கும் போது இதுல இருக்க புகை போகும்போது எந்த பூச்சிகளையும், கெட்ட பூச்சிகளுக்கு கூட அந்த வாடை அடிக்காம ஆட்டோமேட்டிக்கா வெளியே கிளம்பும். புகை பொருளாகவும் இது செயல்படும் எப்பயுமே. ரெண்டாவது, உங்களுக்கு இது கொடுக்கறதுனால என்ன ரொம்ப யூஸ் ஆகுது, இது முழுக்க முழுக்க புழுவுக்கு உண்டானது. டோட்டலா புழு, எல்லா புழுவையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அப்படிங்கிறப்ப பயிர்களை உண்ணும் பூச்சி மற்றும் பூச்சிகளை மேலாண்மைக்கு ரொம்ப அட்டகாசமான ப்ராடக்ட் இது. எப்பேற்பட்ட புழுவுக்கும் இது பக்கமான ப்ராடக்ட். இது எதுல இருந்து நம்ம தயாரிக்கிறாங்க அப்படின்னா, சில தாவர எண்ணெய்கள்லயும் மருத்துவ மற்றும் மசாலா பொருட்கள்ல இருந்து எடுக்கிறாங்க. ஒண்ணு.
இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றேன்னா உங்களுக்கு இது இருக்கு பாருங்க, சோளம், மக்காச்சோளம். அதுல வந்து அமெரிக்கன் படைப்புழுன்னு சொல்லுவோம். அதை வந்து இவங்க எப்படி கண்ட்ரோல், இதுக்கு பேர் வந்து ஃபால் ஆர்மி வார்ம்னு அர்த்தம், அமெரிக்கன் படைப்புழு. இந்த படைப்புழு வந்து எந்த ஒரு கெமிக்கலாலையும் சரி, மற்ற எந்த ப்ராடக்டாலையும் அழிக்கவும் முடியல, கட்டுப்படுத்தவும் முடியல. இது ரொம்ப முக்கியமானது. இது இருக்கிறதுலே ரொம்ப மோசமான புழு. இது 2016 மேற்கு ஆப்பிரிக்கால இருந்து உருவானது. இது உருவாக்கி கொண்டு வந்து அங்கிருந்து 40 கண்ட்ரிக்கு உள்ள ஸ்ப்ரெட் ஆகி, இதுக்கு மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு சக்கு 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 நைட்ல தான் அதிகமா ஸ்பீட் ஆகும். போய் இலையில போய் இலைய காலி பண்ணு அப்படியே போயிட்டே இருக்கு. இதை வந்து இது வரைக்கும் யாராலையும் கண்ட்ரோல் பண்ணும். இன்னொன்னு வந்து அந்த விதையிலேயே அது வர்ற மாதிரி செட் பண்றாங்க, அந்த மாதிரி உருவாக்குறாங்க. அதனால இந்த சோளம்லாம் போடுறவங்க ரொம்ப நாஸ்தி ஆயிடும். மோஸ்ட்லி இந்த அமெரிக்கன் படைப்புழு இதுலதான் அதிகமா இருக்கும் சோளத்துல. அதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து, அதுக்கு பேர் தான், இந்த புழுவுக்கு பேர் தான் ஃபால் ஆர்மி வார்ம் சொல்றது. பிற தாவரங்களை தாக்கல் லார்வாக்களையும் திறம்பட கட்டுப்படுது, லார்வா பூச்சிகளையும். இது பயனுள்ள ஒரு மூலிகை கட்டுப்பாடு மற்றும் இயற்கையான பூச்சிக்கொல்லியாகவும் சிறந்து விளங்குது. இது தண்ணியில வந்து எளிதில் உடனே எக்ஸ்ட்ராக்ட் ஆகும், அதாவது கலந்து, அதாவது குழம்பு மாதிரி. சில கண்டென்ட்லாம் கொடுத்தோம்னா நம்ம கலைக்கு விடணும், சில கண்டென்ட்லாம் இது கொடுத்தவொடனே தண்ணியோட தண்ணி அப்படியே மிக்ஸ் ஆகிக்குது வந்து டோட்டலாவே உங்களுக்கு வந்து. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. சார் உறிஞ்சும் பூச்சி மற்ற பயிர் சேதத்தை உண்டு பண்ணுது பாருங்க, இந்த பூராமே பூச்சிகளை பூரா காலி பண்ணும் உங்களுக்கு. இது முழுக்க முழுக்க சுற்றுச்சூழல் மற்றும் நம்மளுக்கு வந்து பொருளாதாரத்திலையும் சரி, பூச்சி கட்டுப்பாட்டுக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு பொருள். இது என்னென்ன பூச்சிகளை கண்ட்ரோல் பண்ணுது? இலக்கு பூச்சி, இலையுதிர் படைப்புழு, தக்காளி பழம் துளைப்பான், தண்டு துளைப்பான், நுண்துகள் மற்றும் பூஞ்சை, காளான், இது மாதிரி எல்லா வகையிலும் தாக்குறத பூரா கட்டுப்படுத்திக்கிறது. ஸோ உங்களுக்கு எல்லா வகையான புழுவுக்கு இது பக்காவா கேட்கும் உங்களுக்கு. இது எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு 2 டம்ளர் கொடுத்தா போதும். அந்த அளவுக்கு வேலை செய்யுது அருமையா. இதோட பயன் என்ன? இது இது கொடுக்கறனால என்னென்ன பயன் இருக்குது? எப்பேற்பட்ட பூச்சி புழுவுகளுக்கெல்லாம் எதிரான ஒரு விரைவான வேலையை செஞ்சு அதுல இருந்து பயிர்களை காப்பாத்து. ஒண்ணு, பயிர்கள் மேல தெளிக்க வர நம்ம தயாரிப்ப பூச்சிகளை எளிதாக உறிஞ்சப்படுகிறது. அதாவது நம்ம தெளிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறோம். அப்ப வந்து புழு சாப்பிடும்போது உடனே அதை வந்து ஆளை காலி பண்ற அளவுக்கு கொண்டு வந்து வீழ்ச்சி ராணுவ புழு, இதான் வந்து ஃபால் ஆர்மி வார்ம்னு சொல்றது. இது வந்து கட்டுப்படுத்த தான் மட்டும், இந்த பூச்சி அந்த புழு வந்து கட்டுப்படுத்த மட்டும் தான் செய்யுது, அழிக்காது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க யார்ட்டையும் போய் ராங்கான கமிட்மெண்ட் கொடுத்தாங்க இதை காலி பண்ணிவிட்டுன்னு சொல்லிடுறாங்க. அந்த அமெரிக்கன் படைப்புழுவை கட்டுப்படுத்தும். இது தொடர்ச்சியா 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு கொடுக்கன்னா அந்த வாடகைக்கே அந்த படைப்புழு அந்த இடத்துல இருக்காது, ஓடி போயிடும். அதுக்கு பேர் தான் வீழ்ச்சி ராணுவப்புழுன்னு சொல்றது. இது ஒரு வலுவான ஒரு வாசனையை உருவாக்கும் உங்களுக்கு. பெருங்காயம் மாதிரி இருக்கும் இந்த வாசனை. இந்த வாசனையை மற்ற புழுவுகளுக்கு பிடிக்காது. ஒரு புகை பொருள் மாதிரி அடிச்சுக்கிட்டு, நம்ம வீட்டுல ஒரு சாம்பிராணி போட்டா அப்படி சில பூச்சிகளுக்கு புழு போயிரும் இல்லையா, அது மாதிரி இது இந்த வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது தனித்துவமான ஒரு இது ஒரு ப்ராடக்ட். எப்படின்னு கேட்டீங்கன்னா, முட்டை இடுதல்ல தடுக்குது புழுகளோட. அப்புறம் ஊட்ட எதிர்ப்பு சக்தி, வளர்ச்சி, மந்தமான செயல்முறை. முட்டையிட்டு புழு வச்சுச்சுன்னா அந்த புழு உள்ள இருக்க ஊட்டச்சத்தை பூரா உறிஞ்சி சாப்பிடும் ஒண்ணு. அப்ப வளர்ச்சி கம்மியாகும். அப்ப அந்த தாவரத்தோட செயல்களும் மந்தமாகி போயிடும், எல்லாமே இதாயிரும். அதை பூரா இது காலி பண்ணும். அதே மாதிரி வந்து சார் உறிஞ்சும் பூச்சிகளை டோட்டலாவே காலி பண்ணும், இனப்பெருக்கத்தையும் தடுக்குது. இன்னொன்று வந்து இந்த ப்ராடக்ட் கிடைக்கும் போது ரொம்ப நேரம் நிலைச்சு நிற்கும், பக்க விளைவுகள் கிடையாது. இது இயற்கை விவசாயிகளுக்கு ரொம்ப ஏற்றது. ரெண்டாவது, இது என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூச்சிகளோட அந்த புழுக்களோட நரம்புகளையும் உடலியல் உள்ள உடற்கூறுகளை போய் உள்ள உட்காந்து டோட்டலா செல்களை டேமேஜ் இப்போ பண்ணும்போது அதுக்கு என்ன நடந்ததுனே தெரியாம அதுவே அங்கங்க செத்து மடிய ஆரம்பிக்கும். ஆனா வந்து அந்த அமெரிக்கன் படைப்புழு தவிர்த்து மற்ற இது பூரா காலியாகும். நரம்புல பிரச்சனையை உண்டு பண்ணாலே அதால பறக்க முடியாது, இழுத்துக்கிட்டு கிடக்கும் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும். அந்த ஹார்மோன்ல உள்ள போய் அந்த ஹார்மோனை மாத்தி அதாவது XY ஹார்மோன், XX ஹார்மோன்லாம் இருக்கும். அதுல போய் உள்ள போய் இது நுழைஞ்சாலே இது கடிக்கிறதுல பூச்சியோ ஒரு புழுவை கடிக்கும் போது அதை பூரா காலி பண்ணி டோட்டலா அந்த புழுவை செயலுக்க செய்ய முடியும். டோட்டலாவே கண்ட்ரோல்ல அது தன்னிலை மறக்கிற மாதிரி டோட்டலாவே அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது இனப்பெருக்கத்தையும் பெருக்க கூடாது, மேற்கொண்டு அது அப்படியே அங்கனே காலி பண்ணி விட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் அதோட இது. இது வாரத்துக்கு 7 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். 1 லிட்டர் தண்ணியில 2 ml கலந்து கொடுக்கலாம், ஒட்டு பசையோடு சேர்த்து. அது வந்து ஒரு காலையில வெள்ளனா கொடுங்க, இல்ல ஈவினிங் டைம்ல கொடுங்க, நல்லா வேலை செய்யுது வந்து. இதோட வேல்யூ தான் சொன்னேன் உங்களுக்கு, 1/4 லிட்டர் 995 ரூபா. 10% டிஸ்கவுண்ட் போக 896 ரூபா வரும். 895 ரூபா 50 பைசா, 896 ரூபா வரும். இது புழுக்குனே செப்பரேட்டா வந்திருக்க ஒரு ப்ராடக்ட்னா அது நெட் சப்ளிமெண்ட் தான், வேற எந்த பயோலையும் வரல. அதே மாதிரி வந்து கெமிக்கல்லையும் நிறைய இருக்கு, ஆனா வெவ்வேறு கம்பெனி எல்லா புழுவும் இது பண்ணு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து அமெரிக்கன் படப்புழுவை கண்ட்ரோல் பண்ணு தான் சொல்லியிருக்கேன், கட்டுப்படுத்தணும், அழிக்காது. அதையும் பார்த்து அதனால இது அருமையான ப்ராடக்ட். உங்களுக்கு கொடுக்குறப்ப ஒன்னும் ஈவினிங்ல கொடுங்க, இல்ல காலையில கொடுங்க.
நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதாவது கிரிட்டிக்கல் கிராப்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னா வந்து புழு எந்த இதுல அதிகமா இருக்கோ அதுக்கு பூரா இது வேலை செய்யும். அது மாதிரி எடுத்துக்கு ரொம்ப அருமையான ப்ராடக்ட். அதுக்கு முன்னாடி இன்டாக்ட் பத்தி சொல்லியிருந்தேன். இன்டாக்ட்ல வந்து ஊமத்தேன்னு ஒன்று இருக்கு உங்களுக்கு வந்து. அந்த ஊமத்தை நம்ம சாப்பிட்டோம்னே தொண்டையை கவ்வி ஆளை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிச்சிடும். அது மாதிரி வந்து கெட்ட பூச்சிகள் வந்து உட்காதுன்னு வச்சுக்கோங்க. அதாவது சாரை அந்த இலையோ ஏதோ ஒன்று கடிக்குதுன்னா அதுல இருக்க நம்ம அடிச்சிருக்க அந்த சாறு உள்ள போய் தொண்டையை தாடையை மறத்து அந்த நாக்கையை மறத்து போய் அது இனப்பெருக்கம் செய்ய முடியாம பட்டினி கொலை செஞ்சு அப்படியே சாகிற மாதிரி அது ஆயிட்டு இருக்கும். இதுல இன்டாக்ட்ல இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா நரம்பை பாதிக்கும். நரம்பு ஹார்மோன் இது ரெண்டுமே ரொம்ப மோசமானது. மனுஷனுக்கு நரம்பு முக்கியம், அது மாதிரி தான் பூச்சிகளுக்கும். அப்ப அது எதுவுமே அதுல பண்ண கூடாது. டோட்டலாவே சப்சடா காலிங்க. ஆனா இந்த பால் அமிவாம் திருப்பி திருப்பி சொல்றேன், அந்த அமெரிக்கன் படைப்புல வந்து அழிக்க முடியாது. வேணா ஒண்ணு செய்யலாம், நீங்க வந்து அந்த மக்காச்சோளம் நடுறதுக்கு முன்னாடி இன்டாக்ட்ல நினைச்சு நடலாம், ஓரளவுக்கு கண்ட்ரோலா இருக்கும். அது வேணா இருக்கும். இதுதான் இந்த ப்ராடக்டோட இது. உங்களுக்கு அருமையான ப்ராடக்ட், இன்னும் பேசக்கூடியதான். இது ஒரு இயற்கையான மூலிகை சார் தான். இது 2 வருஷம் வரைக்கும் வெளியிட்டு இதுக்கும் ஜிஎஸ்டி இருக்கு. ரெண்டுக்குமே அருமையான. ஓகேங்களா?